பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. நேற்று நடந்த மாதிரி இல்லை, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விதமாய், இன்னும் கொஞ்சம் அவருடைய வல்லமை அதிகமாய் நம்ம அவரை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் மகா பெரிதாக இருக்கிறது. இந்த நாள்லையும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நாம் சத்தியத்துக்குள்ளே போகலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டா அதில் எந்த தடை வந்தாலும் அவர் செய்து முடித்தே தீருவார். உன்னை தொடங்கிட்டு அவர் பாதியில் விட்டுற மாட்டார். ஐயோ ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம ஆண்டவர் அதை எதையுமே நிறுத்துகிற தேவன் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் அவர் செய்து முடித்தே தீருவார். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 90 வயது. பிள்ளை பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா? குனிஞ்சு ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தை பார்த்தா கிழவன், சரீரத்தில் ஒன்றுமே இல்லை, பலனே இல்லை. சாராள் 90 வயசு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அவ்வளோ வயதான கிழவியாக இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுது. உன்னுடைய சந்ததி ஆபிரகாமே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி பெருகும், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. 100 வயசு ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் பாதியில் நிறுத்திடல பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், அது எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அது நடந்தே தீரும். அதனால இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்டு ஐயோ இப்போ வரைக்கும் நடக்கலையேன்னு சோர்ந்து போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக அவருடைய உறவுக்குள்ளே இன்னும் அதிகமாய் உறவில் நீங்கள் போயிட்டே இருங்க. அவரோடு கூட அதிகமாய் அவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமையை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். யோபு அப்படி தான் கண்டு கொண்டார் பாருங்க. அதனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சது. எல்லாமே ரெட்டிப்பான நன்மைகள். கடைசியாக அந்த வசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஆதியாகமம் 18:14வது வசனம் பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தேவதூதர்கள் சொல்கிறாங்க, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் வருவேன், சாராள் ஒரு குழந்தையோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது அப்படியே நடந்தது பாருங்க. நம்ம ஆண்டவர் பாருங்க 21வது அதிகாரம் 1 வசனத்தில், ஆதியாகமம் 21:1 பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்திலே, அவர் குறித்திருக்கிற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அது நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. வயசாயிருச்சே, இத்தனை நாள் ஆயிருச்சே, எப்படி நடக்கும் எப்படிங்கிற அந்த கேள்விக்கே போகாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்க. எப்படி நடக்கும், ஏன் நடக்கலை அப்படிங்காம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் செய்து முடித்தே தீருவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19:26 பாருங்க. மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சு உங்கள் ஜெப நேரங்களில் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க. 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோசித்து பார்த்தா அது மனுஷ அறிவில் எட்டவே எட்டாது, மனுஷ மூளையில் புரிந்து கொள்ளவே முடியாது.
நம் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நிச்சயமா இந்த காலை வேளையில நான் சொல்றேன், சோர்வில் இருக்கிறவங்களுக்கு, நடக்கலையேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், கால தாமதம் ஆயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, முதிர் வயதாயிருக்கையில் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி குறித்த காலத்திலே சாராளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் கர்த்தர். அந்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, இப்ப நம்ம யோபுவை குறித்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். யோபு கர்த்தரை விசுவாசிக்க விசுவாசிக்க அவர் நல்லவர், அவர் நல்லவர்ங்கிற அறிவு யோபுக்குள்ள பெருக பெருக ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய், உன்னுடைய நண்பர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யின்னு. அதே மாதிரி யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. கர்த்தர் பாருங்க, யோபு 42:11 10 வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு இந்த யோபுக்கு வரும்போது, கர்த்தர் தான் எல்லா தீங்கையும் வரப்பண்ணாரு, நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர், கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்றாரு. தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றினது மட்டும் கூட கிடையாது, எல்லாவற்றிலையும், அவர் இழந்த எல்லாவற்றிலையும் ரெட்டிப்பாய் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, இன்னொரு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச வசனம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். பாருங்க, நம்ம சத்தியத்தை சரியா விளங்கிக்கணும். ஏதோ ஆடு மாடுகள் பெருகின உடனே குமாரர் குமாரத்திகள் வந்தனோ எல்லா பிளெஸ்ஸிங் எனக்கு வந்துருச்சு, அதை நான் சொல்ல வரல. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கேள்வி கேட்டுட்டே கர்த்தரை குறித்து ஏளனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்னன்னு புரியாது. பாருங்க, நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அதாவது இழந்து போன எல்லாவற்றையும் ஏன் ஆண்டவர் 2 கொடுத்தாருன்னா, இப்படி சொரண்டி கொண்டிருந்த யோபு தோலை வச்சு ஓட வச்சு சொரண்டிக்கிட்டு இருந்தார். அப்படி மோசமா இருந்த யோபுவோட வாழ்க்கைய ஆண்டவர் இப்படி உயர்த்த முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அவர் உயர்த்துவது அதிக நிச்சயம் அல்லவா? அதுக்கு தாங்க ஆசீர்வாதம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பிரசங்கம் பண்றாங்களேன்னு தப்பா நம்ம எடுத்துக்க கூடாது. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்லையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க விளங்கி கொள்ளும்படியாக, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.